நம்ம வந்து இப்போ கொடைக்கானல்ல இங்கதான் வுட்டன் ஹவுஸ் வந்திருக்கோம். வுட்டன் ஹவுஸ் அப்படின்னாவே நிறைய பேருக்கு பிடிக்கும். என்னடா இங்க தமிழ்காரங்க இருப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. கடைசியில சென்னை செந்தமிழ் நடிக்கிறாங்க சென்னைக்காரங்க. எப்படி எப்படி இருக்கு? சூப்பர் நல்லா இருக்கா? சரி, எதனால நீங்க வந்து இந்த கோடை எலிகன்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஹோம் ஸ்டே வந்து சூஸ் பண்ணீங்க? இங்க பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு இடம், நல்ல ஒரு சேஃப்டி முகம். ஃபேமிலியா வந்தா நம்ம வந்து ஃபேமிலியா வந்திருக்கோம். நைட்ல பாத்தீங்கன்னா சேஃப்டி, நம்மளுக்கு ரூம்ஸ் எல்லாம் நல்லா சேஃப்டியா பக்காவா இருக்கு. அப்படின்னா பகல்ல பாத்தீங்கன்னா நாங்கள் சென்னையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இயற்கையான ஒரு சுத்தமான காத்து கிடைக்காது. நம்மளுக்கு இங்க மூலிகை காத்து நம்மளுக்கு கிடைக்காது. ஃபுல்லா மரங்க. என்ன மரம்? இது வந்து பலாப்பழ மரம். ஆமா, ஃப்ரூட் ஜாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழ மரம், ஜாக் ஃப்ரூட். இங்க வந்துட்டு பழம் வந்து இம்புடு ஜண்டி இருக்குங்க, சமத்தனமா இருக்கு. போகும்போது ஒன்னு எடுத்து கார்ல போட்டுறணும். கண்டிப்பா கண்டிப்பா அதே முடிவுல இருக்காங்க. கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா இது இடம் பாத்தீங்கன்னா ஏக்கர் கணக்குல இருக்கு. நம்ம சுத்தி பாக்குறது எல்லாமே எல்லா மரமும் இருக்குது. நம்ம சுத்தி இங்க நாங்க ஒரு 2 days ஸ்டே பண்ணிருக்கோம். நாங்க கோடைக்கானல்ல. வாங்க பார்க்கலாம். கண்டிப்பா நான் ஒன்னும் பார்க்கல. சிம்பிளான வுட்டன் ஹவுஸ். ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஃபேமிலி 2 பசங்களோட இங்க தங்கிக்கலாம். இப்போ இத வந்து நம்ம ஈஸியா பாத்துக்கலாம். இத பாப்போம். இது வந்து கொஞ்சம் பிக் ஃபேமிலி, ஒரு பெரிய ஃபேமிலியா வந்து அப்படினாலும் பாத்துக்கலாம். வாங்க உள்ள வாங்க. சப்பர் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அனு உள்ள போங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? ஓகே. சாப்பாடு சாப்பாடுலாம் எப்படி இருக்கு ப்ரோ? சாப்பாடுலாம் அருமையா இருக்கு. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடம் பக்கத்துலயே நம்மளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வீட்டு சமையல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி தராங்க, ரெடி பண்ணி தராங்க. நல்ல சாப்பாடு அருமையா இருக்கு. ஃபுட்டு கம்ஃபர்டபுளா இருக்கு. பிளேஸ் ரொம்ப உண்மையாலுமே என்ஜாய் பண்றோம் நாங்க. பிளேஸ் நல்லா இந்த குளிருக்கும் நல்லா இதமான ஒரு இடம், அமைதி. அதான் நம்ம எதுக்கு இங்க நம்ம ஃபேமிலியோட வரோம்னா ரொம்ப அமைதியா ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு. நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து டிராஃபிக்கு, இந்த ஜனங்க சத்தம் தான். பட் இங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு சவுண்டும் இருக்காது, அமைதியான. சென்னையில நாங்க வந்து ராயபுரம், நார்த் மெட்ராஸ். இங்க பாத்தீங்கன்னா அமைதியான ஒரு சூழ்நிலை, இயற்கையான ஒரு நல்ல ஒரு. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா மைண்ட் நல்லா எங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கு. மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. ஒரு அமைதியான ஒரு நம்ம இருக்கிற கவலையெல்லாம் நம்ம மறந்துட்டு இந்த 2 நாள் நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம ஹெல்த்தியா, நம்ம உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த், மைண்டுக்கு ஆரோக்கியம், உடலுக்கு நமக்கு. உங்களுடைய சஜஷன் என்ன சார்? இந்த மாதிரி ஒரு வந்துட்டு மந்த்லி ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸா வந்து கண்டிப்பா ஒரு ஃபேமிலின்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்க்கு ஒரு தடவை நம்ம கண்டிப்பா விசிட் பண்ணலாம். நார்மல் ஃபேமிலி இருப்பாங்க, நார்மல் கேட்டகரியில இருப்பாங்க, அவங்களால இங்க வர முடியுமா? நார்மல் ஃபேமிலி கண்டிப்பா வர முடியும். நாங்க நம்மளோட பட்ஜெட் தகுந்த கண்டிப்பா நம்ம வரலாம். நீங்க கண்டிப்பா என்ன பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பா மைண்ட் ரிலாக்ஸ். நம்ம வந்து 4 புறா வந்து நம்ம வேலைகளை பாக்குறோம், பல பிரச்சனை சந்திக்கிறோம். நான் வந்து பேங்க்ல ஒர்க் பண்றேன். ஆமா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. நேஷனலைஸ் பேங்க். சரிதான். நம்ம அக்கவுண்ட்ல இப்போ பணம் எடுக்கணும்னா கூட வந்து நமக்கு எந்த செலவுமே இல்ல. சார் அப்படி ஸ்லிப் பண்ணாலே கேஷ் சார் பேங்க்ல அட்லீஸ்ட் பார்த்து என் ஃபேமிலி மட்டும் தான் நாங்க வந்திருக்கோம். நான் மட்டும் தான் வந்திருக்கேன். எங்க ஃபேமிலியில பார்த்து ஒரு 3 ஃபேமிலி வந்திருக்காங்க. உங்க ஃபேமிலியை ஒட்டி 3 ஃபேமிலி ரிலேஷன்ல. ஒரு மொத்தம் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 4 ரூம்ஸ் எடுத்திருக்கோம். ஒரே வில்லாக்குள்ள 4 ரூம்ஸ். அதாவது ஒரு வில்லாக்குள்ளே ஒரு வீடு இண்டிவிஜுவல் அப்படியே நாங்க எடுத்துட்டோம். இண்டிவிஜுவலா அவங்களாவே எடுத்துக்கிட்டாங்க. ஒரு வில்லாக்குள்ள பாத்தீங்கன்னா 4 வீடு இருக்கா. 4 ஃபேமிலி வந்து கம்ஃபர்ட்டபிளா தங்கிக்கலாம். சோ இந்த ட்ரிப் நல்லா என்ஜாய் பண்றீங்களா? கண்டிப்பா நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த ரிசார்ட், இந்த காட்டேஜஸ், நல்ல கோடை எலிகன்ஸ் வந்து இடம்ன்றதுக்கு இடம் வந்து அளவே இல்லாத இடம். நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட், சுத்தி பார்க்கறதுக்கு இடம் நல்லா இருக்கு. நம்மளுக்கு ரிலாக்ஸா இயற்கையான காத்து, மரங்க எல்லாம் பலாப்பழ மரங்க எல்லாம் நம்மளுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். இது ஃபாரஸ்டாவும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தம்பி என்ன படிக்கிறீங்க? ஸ்கூல் லீவ் போட்டு வந்திருக்கீங்களா இல்ல எப்படி? லீவ் போட்டு வந்திருக்கீங்களா? சூப்பர். அதுக்கப்புறம் பிரதர், நமக்கு ஒரு சின்ன விஷயம், நமக்கு ஒரு பழக்கம். அந்த பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யார்ட்டுனாலும் பேசிடுவோம் உடனே. ஆனா அவங்க பேரை மட்டும் கேட்க மாட்டோம், லாஸ்ட்ல தான் அவங்க பேரை கேட்போம். உங்க நேம் என்ன? என் பேர் சக்திவேல். சக்திவேல். சூப்பர். நீங்க என்னோட நேம் வந்து நம்ம சேனல் நேம் வந்து நம்ம தான் பாஸ் பாஸ். கண்டிப்பா வந்துட்டு நாங்க இங்க ஸ்டே பண்ற மாதிரி தான் வந்திருக்கிறோம். கொடைக்கானல் வந்து சுத்தி பார்க்க வந்திருக்கோம்.
அதில் அப்படி இந்த ரூம் வந்து எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், எங்களுடைய இதை பார்த்துட்டு அவங்க எங்களுக்கும் இதில் ஒரு ரிவ்யூ போட்டு விட்டுருங்க பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அதையும் ஒரு ஷூட் பண்ணுவோமே சொல்லி தான் நம்ம அப்படி பண்ணிட்டு கண்டிப்பா இந்த கொடைகள் நான் இது 3வது தடவை 3rd டைம் நான் விசிட் இதே பண்றேன். எடுத்துக்கா இது இடத்துக்கு இது வேற இடம். இது வேற ஆமா கொடைக்கானலுக்கு காம நாங்க 3rd டைம் சுத்தி கொடைக்கானல். நாங்கள் கொடைக்கானல் வந்து எங்க நாங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். இதுக்கு இந்த இடம் நாங்க ஃபர்ஸ்ட் தான் இந்த வரோம். இடத்துல நீங்கள் ஃபர்ஸ்ட் வரீங்க. எப்படி இருக்கு? இது நல்லா ஒரு என்ஜாய்ஃபுல்லா ஃபுட் எல்லாம் பிளேஸ். வந்து நல்ல குவாலிட்டி இருந்துச்சு. Quality. நேற்று நைட்டு டின்னர் சாப்பிட்டுருந்தோம். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செமத்தனமா இருக்கு. கண்டிப்பா ஃபுட்டு இங்க பக்கத்துலயே அரேஞ்ச் பண்ணி தராங்க வீட்டு சமையல். அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. டீ அவங்க சார் நாங்கள் நம்பரை தரேன் அங்கே யூடியூப்ல போட்டு நம்பர் அவங்களோட நம்பர் கான்டாக்ட் நம்பர் தரேன். கண்டிப்பா சார். அதில் ஆட் பண்ணி பாத்தீங்களா, இவங்க வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இவங்க மூலமா நமக்கு ஒரு காரும் அவைலபிளாக இருக்குது சுற்றி காட்டுறதுக்கு. சுத்தி காட்டுறது காரும் அவைலபிளா நமக்கு கொடுத்துருக்காங்க. வந்து கார் கொடுத்துருக்காங்க. காரும் மாறா பண்ணிக்கலாம். சரிங்க பிரதர், ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ மீட் பண்றேன். உண்மையாக நான் உங்களை நம்ம தமிழை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க கூட நினைச்சோம் இது என்ன மலையாளம் பேசிட்டு இருக்காங்களே, நம்ம தமிழ் மறந்துருமோ அப்படின்னு நினைச்சோம். சென்னை செந்தமிழ் வந்து நம்ம கூட வந்ததால ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தான். கண்டிப்பாக நம்ம தான் ஃபர்ஸ்ட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக மக்களே எல்லாரும் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல் பார்த்து நம்ம தான் பாஸ். அந்த சேனல் என்ஜாய் பண்ணுங்க. இந்த பிளேஸ் நல்ல அருமையான பிளேஸ். இது கொடைக்கானல்ல பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் நல்ல அருமையான, நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சேஃப்டியாக இருக்கலாம். இங்கே நல்லா சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா பலாப்பழ மரங்கள் எல்லாமே, நம்ம டைம் சுத்தமான காற்று. அதான் மனுஷனுக்கு உண்மையான பார்த்தீங்கன்னா நமக்கு சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான ஒரு நம்மளுக்கு அமுதமான ஒரு காற்று பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக இங்கே உண்டு. அதேமாரி காலையில் ஏர்லி மார்னிங் நம்ம எழுந்து நம்ம வாக்கப் பண்ணும்போது இந்த பறவைகள் சத்தம் எல்லாம் கேட்கும் போது உண்மையாலுமே நம்ம இது வந்து நம்ம சென்னையில் இருக்கு. நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா இருக்க பறவைகள் பார்க்க முடியாது. வீட்டுல சிட்டுக்குருவிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குருவி நம்ம பார்க்க முடியாது. ஆனா இங்க பலவிதமான பறவைகள் பாடல் சத்தம் எல்லாம் நம்ம வந்து கேட்கும் பொழுது நம்ம வந்து நமக்குள்ள ஒரு அருமையான ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கண்டிப்பா. பறக்குற அணில்லாம் இருக்குது பாத்தீங்களா? கண்டிப்பா நான் பார்த்தேன். இப்பதான் பார்த்தேன். அது ஒரு ஷார்ட்ல போட்டுருக்கோம். கண்டிப்பா பறக்குற அணில் ஷார்ட்ல கொடுத்துருக்கோம். நீங்க அதை கண்டிப்பா மிஸ் பண்ணாம கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம என்னதான் நம்ம அனுபவிக்க போறாங்க. நம்மளோட சந்தோஷம் நம்ம ஹெல்த் தான். கண்டிப்பா இருக்கிறது நம்ம சந்தோஷமா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு ஒரு விசிட் பண்ணோம்னா நம்ம ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும். ஓகே பை. தேங்க்யூ.